பாண்டியன் ஸ்டோர் சீரியல்ல அடுத்து வர எபிசோட்ல நம்ம ராஜியை கதிர் எப்படியோ ஒரு வழியா வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துடுறாங்க. பாண்டியன் ஒரு பக்கம் ரொம்பவே கோவத்தில் இருக்காங்க. சொல்ல சொல்ல மதிக்காம சென்னைக்கு கிளம்பி போனியே, ஏம்மா பாதியிலே கிளம்பி வந்துட்ட அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், ராஜி உண்மையை சொல்ல போறாங்க. ஆனால் அதுக்குள்ள கதிர் இருந்துட்டு ராஜுக்கு விருப்பம் இல்லை, அதனால ஃபோன் பண்ணி என்னை கூப்பிட்டா, அதனால் நான் போய் கூட்டிகிட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கதிர் சொல்லிடுறாங்க. ஏதோ நீ தான் ஃபஸ்ட்டு ஜெயிக்கிற மாதிரியே எங்கள் பேச்சை யார் பேச்சையும் கேட்காம கிளம்பி போனேன். இப்போ நீயே வேண்டான்னு சொல்லி இவனை கூட்டிகிட்டு வர சொல்லியிருக்க, அங்கே ஏதாவது பிரச்சனையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், அதெல்லாம் எந்த பிரச்சனையும் இல்லை ராஜி, நீ ரொம்ப டயர்டாக இருப்ப, நீ போய் ரெஸ்ட் ஆயிடு அப்படின்ற மாதிரி நம்ம கதிர் சொல்லிடுறாங்க. பாத்தியாடி, பொண்டாட்டிக்கு ஏற்ற நல்ல புருஷன்டி, அன்னைக்கு கூட போடான்னு சொல்லி அவ்வளோ தூரம் சொன்னோம். ஆனால் இவன் நம்ம பேச்சை கொஞ்சம் கூட கேட்கவே இல்லை. இப்போ அவள் கூப்பிட்டான்னு சொன்ன உடனே போய் கூட்டிகிட்டு வந்துட்டான் அப்படின்ற மாதிரி பாண்டியன் சொல்லிடுறாங்க. சரி, நான் கடைக்கு கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு கடைக்கு கிளம்பி போகிறாங்க. போகிற வழியில் காந்திமதி நின்றுட்டுருக்காங்க. என்னத்தை இங்கே நின்றுட்டுருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், உங்களுக்காக தான் தம்பி நின்றுட்டுருக்கேன். நான் கோமதி கிட்ட பேசினேன், கேஸை எப்படியாவது வாபஸ் வாங்க சொல்லின்னு. ஆனால் கோமதி முடியாதுன்னு சொல்லிட்டு போயிட்டா. எனக்கு வேறு வழி இல்லாமல் மறுபடியும் உங்கள் கண்ணு முன்னாடி தான் நின்றுட்டுருக்கேன். குமார் முன்ன மாதிரி இல்லை, அவன் திருந்திட்டான், அவனுக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கெஞ்சிட்ருக்காங்க. அதோட பிரம்ப முடிச்சிருக்காங்க.